عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين عانية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم فيما يروي عن ربي أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بصر. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه البخاري ومسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வ உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சலாத்தையும் கருணையும் சலாம் என்னும் இலேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நற்குணங்களால் நிறை போடப்பட்ட நாளர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமன்னர், ஏழைகளின் அரசன், கண்மணி நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாத பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் சொரிந்தருவானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் குறிப்பிட்ட காலம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கையில என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நீங்கள் எல்லோரும் வெற்றியாளிசாலியாக மாறுவீர்களோ, என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நீங்கள் எல்லாம் சொர்க்கதாரியாக மாறுவீர்களோ, என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் கிடைக்கும் என வாக்களித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை இவ்வுலகத்துடைய வாழ்க்கையில அவசரமாக எடுத்து நடந்து இன்னும் இவ்வுலகத்துடைய வாழ்க்கையில என்ன விடயங்களை செய்தால் நீங்கள் எல்லோரும் நரகத்திற்கு உள்ளாவீர்களோ, என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாகுவீர்களோ, என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாகுவீர்கள் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை தடுத்து விலக்கி ஒதுக்கி ஹராம் என்று எச்சரித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறே முதல் அடியை நடக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிகள் நல்லுபதேசம் செய்து அன்புக்குரியவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா இடங்களிலும் அது நான் கடுமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, பசாவில் இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, படைத்த ரப்புல் ஆலமீனை பயந்து கொள்ளுமாறு முதலில் குத்பாவுடைய ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை உலகத்துடைய வாழ்க்கையை தந்து மனிதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். நிம்மதி, சந்தோஷம், கவலை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, வாலிபத்துடைய வாழ்க்கை, வயோதிகம் இல்லாத வாழ்க்கை என்றா ஒரு வாழ்க்கை இருக்குமாக இருந்தா அது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்பதாக படைத்த
ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்தை சொல்லி காட்டுகிறான். ஒன்று இரண்டு இடங்களில் அல்ல, பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழ்வது இரண்டு நோக்கம்தான். உலகத்தில் வாழ்வது இரண்டு நோக்கத்தை மையமாக மனதில் வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாளும் கழிய வேண்டும். இரண்டு விடயங்கள் மாத்திரம் மனதில் கொள்ள வேண்டும். முதலாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம். யார பொருத்தம்? அல்லாஹ்வுடைய பொருத்தம். உலகத்தில் யாருடைய பொருத்தம் இருந்து வேற இல்லை. பாப்பாவுடைய பொருத்தத்தை விட, அம்மாவுடைய பொருத்தத்தை விட, நானா தம்பிமாருடைய பொருத்தத்தை விட, சகோதரன் சகோதரியுடைய பொருத்தத்தை விட யார பொருத்தம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் முதலாவது அடியானுக்கு தேவை. இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கை சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக அமைகிறதா, இல்லை என்றால் நரகத்திற்குரிய வாழ்க்கையாக அமைகிறதா? நான் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலான முறையில் அமைகிறதா, ஹராமான முறையில் அமைகிறதா? நான் பார்க்கக்கூடிய பார்வை அல்லாஹ் தடுத்த ஆகுமான பார்வையா, அல்லாஹ் விலக்கிய பார்வையா? நான் காதால கேட்கிற இசைய அல்லாஹ் ஹராமாக்கி இசையை கேட்கிறேனா, அல்லாஹ் ஹலாலாக்கி இசையை கேட்கிறேனா? என்னுடைய வாய் அல்லாஹ் தந்த வாய், இந்த வாயால மற்றவர்களை பற்றி பேசுகிறேனா, இல்லை என்றால் அல் குர்ஆன் ஹதீஸ நபிகளாருடைய சம்பவங்களை என்னுடைய வாய் பேசுகிறதா? பொய்யிலிருந்து வாயை பாதுகாக்க வேண்டும். மற்றவர்களை பேசுவதை விட்டும் நாவை பாதுகாக்க வேண்டும். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு உறுப்புகள் உங்களை நரகத்தில் எடுத்து செல்லும். அதில் முதலாவது காட்டி சொன்னார்கள் இந்த நாவண்டார்கள், இரண்டாவது மர்மஸ்தானம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அன்பானவர்களே, ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு கழிக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை சம்பாதிப்பதாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு விடயங்களையும் மையமாக வைத்து ஒரு துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னah வ நஊது பிக மின் சஹ்திக வன் நார். யா அல்லாஹ், உன்னிடத்துல பொருத்தத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், உன்னிடத்துல சொர்க்கத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் நீ என்ன பாதுகாரி யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் நீ என்ன பாதுகாரி யா அல்லாஹ். இரண்டு விடயங்களுக்காக வேண்டிதான் உலகத்திற்கு வந்து நிற்கிறோம். மறந்துவிடக் கூடாது. கியாமத்துடைய நாளையில முழு மனித சமுதாயத்தையும் 3 கூட்டங்களாக அல்லாஹ் பிரிப்பான். உலகத்தில எத்தனை கூட்டங்களாக மாறலாம்? அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில மனிதர்களை, முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் 3 கூட்டங்களாக பிரிப்பான். கலிமா சொன்னவர்களும் சரி, கலிமா சொல்லாதவர்களும் சரி, ஈமான்தாரியானாலும் சரி, ஈமான்தார் இல்லை என்றாலும் சரி, தொழுகையாளியாக வாழ்ந்தாலும் சரி, தொழுகை இல்லாம வாழ்ந்தாலும் சரி, ஹஜ்ஜோட வாழ்ந்தாலும் சரி, ஹஜ் இல்லாம வாழ்ந்தாலும் சரி, சதக்கா கொடுத்து வாழ்ந்தாலும் சரி, சதக்கா கொடுத்து வாழவில்லை என்றாலும் சரி, நல்ல மனிதராக வாழ்ந்தாலும் சரி, கெட்ட மனிதராக வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு மனித சமுதாயத்தை 3 கூட்டங்களாக பிரிப்பான். وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا فَأَصْحَابُ الْمَيْمَنَةِ مَا أَصْحَابُ الْمَيْمَنَةِ. முதலாவது கூட்டம் சொர்க்கவாதி. முதலாவது கூட்டம் யாரு? மைமனா, சொர்க்கவாதி. وَأَصْحَابُ الْمَشْأَمَةِ مَا أَصْحَابُ الْمَشْأَمَةِ. சூரா வாக்கியாவுடைய ஆரம்ப பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா வாக்கியா ஓத ஆரம்பிச்சாங்கன்னா முடியெல்லாம் நரைத்து போய்விடுமா, முடியெல்லாம் நரைச்சு போய்விடுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய சூரா, நரகத்தை பற்றி பேசக்கூடிய சூரா, சக்கராத்தை பற்றி பேசக்கூடிய சூரா,
கியாமத்தை அல்லாஹ் பற்றி பேசக்கூடிய சூரா. அல்லாஹ் முதலாவது சொர்க்கவாதிகள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பிரிப்பான். இரண்டாவது நரகவாதிகள் என்று அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பிரிப்பான். மூணாவது கூட்டம் யார் தெரியுமா? வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். மூணாவது கூட்டம் விவிஐபி. மூணாவது கூட்டம் யாரு? விவிஐபி. முதலாவது கூட்டம் விஐபி. மைமரான்னு சொன்னேனே, இவங்க யாரு? விஐபி. விஐபிக்கு மேல வந்துருக்கு விவிஐபி. சாபிக்குங்கள் யார்? விவிஐபி. எல்லாத்திலையும் முந்தினவங்க. ஒரு தொழுகையா? நான் 2 தொழுகை. ஒரு குர்ஆனா? 2 குர்ஆன். ஒரு நோம்பா? 2 வருடத்துக்கு நோம்பு பிடிக்கிறது. ஒரு ஹஜ்ஜா? நான் 2 ஹஜ் செய்வேன். ஒரு உம்ராவா? நான் 2 உம்ரா. அவர் 10 ரூபா கொடுத்தாரே, நான் 1000 ரூபா கொடுக்குறேன். எல்லாத்திலையும் நாங்கள் விவிஐபி. சாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். இவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். உலகத்தில் எந்த ஃபித்னாவும் வரட்டும், உலகத்தில் எந்த குழப்பம் வரட்டும், தஜ்ஜால் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈமானோட வாழ்றார். தொழுகையை உருவாக்கி பேருந்தலாக சமூகம் அளிக்கிற அதானுக்கு முன்னால பள்ளிக்கு வராது. வசதி இருக்கிறதா? வருஷம் ஹஜ் செய்யறாரு. சாபிகூன். இவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். 3 கூட்டங்களாக அல்லாஹ் கியாமத்திலே பிரிப்பான். அல்லாஹ் சூரா ஆசியாவுல 2 கூட்டத்தை சொல்றான். ஒன்று சொர்க்கவாதியர் கூட்டம், இரண்டாவது நரகவாதியர் கூட்டம். அல்லாஹ் சூரா ஆசியாவை ஒரு கேள்வியை கொண்டே ஆரம்பிக்கிறான். வியாழக்கிழமையில ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமைண்டா, வியாழக்கிழமை இஷாவுடைய தொழுகையில இமாம் ஓதுவார். சூரத்துல் ஆலா, சூரா ஆசியா ஓதுவார் இமாம். முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ் தாக்க ஹதீதுல் ஆசியா. அல்லாஹ் இந்த சூராவுக்குள்ள எங்களோட அல்லாஹ் என்ன பேசுறான்? அல்லாஹ் என்ன சொல்றான் எங்களோட? அல்லாஹ் நரகவாதிகள் அவர்களுடைய தன்மை என்ன, சொர்க்கவாதிகள் அவர்களுடைய இன்பம் என்ன, அவர்களுடைய சந்தோஷம் என்ன, அவர்கள் எப்படி சொர்க்கத்தில் வாழ்வார்கள் என்கிறதை அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சூறாவை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஹதீதுல் ஆஷியா. அல்லாஹ் ஆஷியாவுடைய செய்தி வந்துதான் கேட்கிறான். ஆஷியாண்டா என்ன தெரியுமா? ஆஷியாண்டா கியாமத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல 27 பேர்கள் அல்லாஹ் சொல்றான். கியாமத்துடைய நாளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல கிட்டத்தட்ட 27 பேர்களை சொல்றான். அதுல ஒரு பேரு தான் மாலிகி யௌமித்தீன். மாலிகி சூரா ஃபாத்திஹாவுடைய சூராவோட வருது மாலிகி யௌமித்தீன். இரண்டாவது பேரு தான் இதா வகாத்தில் வாகியா. மூணாவது பேர் அல் காரியா. மல் காரியா வமா அத்ராக மல் காரியா. உள்ளங்களை எல்லாம் நடங்க வைக்கக்கூடிய நாள் காரியா. காரியா காரியா. அல் ஹாகா மல் ஹாகா வமா அத்ராக மல் ஹாகா. கியாமத் யௌமுத் தனாலே யௌமுல் மாலே. எதிர்பார்க்கப்படக்கூடிய நாள். யௌமுல் ஹுரூஜ் கபூரில் இருந்து வெளியாகக்கூடிய நாள். யௌமுல் ஃபஸ்ல் திருத்துடைய நாள். யௌம நபூசன் கம் தரீரா. யௌமுஸ் சாஹா. கியாமத்துடைய பேர். குர்ஆன்ல மொத்தம் கியாமத்துக்கு 27 பேர்கள் இருக்குது. அதுல ஒரு பேரு தான் ராஷியா. அல்லாஹ் தஆலா ஹதீதுல் ராஷியா. ராஷியாவுடைய செய்தி வந்துதான் கேட்கிறார். ராஷியாண்டா முழு மனித சமுதாயமும் மயங்கி அப்படியோ கீழே விழுந்து விடுவார். அல்லாஹ் கொடுமை மட்டும் என்று சொல்லல. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அமெரிக்கா என்று மட்டும் சொல்லல. குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லல. முழுதோறும் முழு நாடும்
ஒட்டுமொத்த நாடு எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாட்டில் உள்ள மனிதர்களும் மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள். இந்த செய்தி உங்களுக்கு காதுல வந்ததான்னு கேட்கிறான். பூமி அதிர்ச்சியுடைய செய்தி, சுனாமி அதிர்ச்சியுடைய செய்தி, மையத்துடைய செய்தி, நிலை நடுக்கத்துடைய செய்தி, மௌத்துடைய செய்தி, விபத்துடைய செய்தி, நிக்காவுடைய கல்யாண வீடு செய்தி, எல்லாம் செய்தி வந்தது. இன்னும் இந்த செய்தி வரல. வெறும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்க்காது. இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியம், உண்மையானது. வெறும் ஆனா எப்பன்னு தெரியாது, ரெடியாயிரும். அது மௌத்து வரத்துக்கு முன்னால நாங்க அதுக்கு ரெடி ஆகிட்டோம். கியாமத் வருவதற்கு முன்னால அதுக்கு நாங்க ரெடி ஆகிட்டோம். அல்லாஹ் கேள்வி கொண்டு ஆரம்பம் செஞ்சுட்டு அல்லாஹ் இரண்டாவது ஆயத்தா என்ன சொல்றான்னு தெரியுமா? இப்ப நரகவாதிகள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் தஆலா ஹதீருல் ராஷியா wujuhun yawmaidin khashiya. அதனால சில பேருடைய முகங்கள் தடுத்த திடுக்கத்தில, பயத்தில, அச்சத்தில அவங்களுடைய முகம் கருநீலமாக மாறி. இப்போ கண்டா மனுஷன் எப்படி பயப்படுறான்? அவருடைய முகத்துல பலன் ஏதோ ஒரு கவலையோட இருக்கிறாரு, உள்ளத்துல கவலை, பிரச்சனை, கஷ்டம் வந்து அவருடைய முகம் வெளிப்படுத்தி காட்டும். அவருடைய முகம் அந்த நாளில் சில மனிதர்கள் இருப்பாங்க, ஏதோ ஒன்றை கண்டு பயப்பட்டவர்களாக இருப்பாங்க. அந்த நரகத்துக்காக வேண்டிதான் சில மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு மாற்ற மத சகோதரன் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு அவனுடைய ஆலயத்துல பரிசுத்துல கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு அவரை மாய்த்து கொண்டு நல்ல இபாத் செய்வார். அதுவும் இஸ்லாமிய சகோதரன் அல்ல, மாற்று மத சகோதரன் கிறிஸ்தவ ஆலயத்தில கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவரை மாய்த்து கொண்டு இபாத் செய்கிறார். கஷ்டப்பட்டு அவன் செய்கிறார் நரகத்திற்கு, கஷ்டப்பட்டு அவன் செய்கிறார் நரகத்திற்கு சொந்தமாவதற்கு. சூடான நரகத்துக்கு தான் போவார். சூடான தண்ணி குடிக்க கொடுக்கப்படும். அவரை விரும்பி குடிக்க மாட்டார். சின்ன பிள்ளைகளுக்கு மறந்து நாங்கள் கொடுக்கிறோம், அவர்கள் குடிக்கிறோம். சின்ன 2, 3, 4, 5 வயசு சின்ன பிள்ளைகளுக்கு மருந்த குடிசிய கொடுக்குறோம்டா அழுது குடிச்சிடுவாங்க. நாங்கள் தானே வாய கையெல்லாம் முடிச்சு பருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் பருக்குவான். என்ன பருக்குவான்? சுடுதண்ணி. சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சுடு தண்ணியை குடிச்சா சுப்ஹானல்லாஹ், அந்த நரகத்துடைய முள்ளுகளை சாப்பிட்டா மரே முள்ள சாப்பிட்டா நாச்சமான முள்ளு, அந்த முள்ளுக்கு கிட்ட ஒட்டகம் கூட போக மாட்டாது. அப்படியான ஒரு வாடையற்ற நாற்றமான அந்த சாப்பாடு கள்ளி முள்ளு சாப்பிட்டான் மனிதன் அவனுடைய வயிற்றை பிளந்து கொண்டு கீழால துபரால பின்கட்டையாக வெளியேறும் என்பதாக அல்லாஹ் சூரா வாக்கியாவில் சொல்லி காட்டுகிறான். துஸ்காமின் ஐன் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ. சாப்பாடு அதான் அவர்கள். நல்ல சாப்பாடு கொடுக்கப்படுமா? அல்லாஹ் சூரா வாக்கியாவில் என்ன சொல்றான் தெரியுமா? நரகவாதிகளுடைய முதலாவது விருந்து இதுதான். நரகவாதிகளுடைய முதலாவது சாப்பாடு கல்வி முள்ளுதான் சாப்பாடு. வரே லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அது பசியையும் போக்காது, கொடுக்கையும் வைக்காது,
சாப்பிடுவார் அன்பானவர்களே, சாப்பிடுவாரே. அல்லாஹ் ஒன்று ரெண்டு சில அடையாளங்களை மாத்திரம் அல்லாஹ் சொல்லிட்டு ஈமான்தாரியுடைய நல்லடியார்களுடைய இன்பமாக வாழ்ந்தவர்கள், இன்பத்தை துறந்து வாழ்ந்தவர்கள், இன்பமண்டா அனுபவிக்காம வாழ்ந்தவர்கள், சிரிப்பண்டா சிரிக்காம வாழ்ந்தவர்கள், ஒரு வைபவமா ஒரு திருமண மண்டபமா அழுது அழுது போனாரே, பயந்து பயந்து போனாரே, அந்நிய பெண்களை கண்ணால பார்க்கல, ஈமானோட வாழ்ந்தவரே, தக்வாவோட வாழ்ந்தவரே, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவரே, சொர்க்கத்துக்காக வேண்டி வாழ்ந்தவரே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி வாழ்ந்தவரே. அல்லாஹ் இவருடைய முதலாவது தன்மையை சொல்றான், நல்லடியார்களுடைய முதலாவது இன்பம் சக்கராத்தில் ஆரம்பிக்கும். நல்லடியார்களுடைய இன்பம் எங்கு முதல்ல ஆரம்பிக்குது? சக்கராத்தில் ஆரம்பிக்கும். இன்பமாய் இருப்பாரு, சிரித்துக் கொண்டே இருப்பாரு. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் அடியார்களுக்கு 3 நடத்த சலாம் சொல்வான். எத்தனை நடத்த அல்லாஹ் சலாம் சொல்வான் அடியார்களுக்கு? 3 நடத்த சலாம் சொல்வான். இந்த சலாத்துக்குரியவனாக உலகத்தில் வாழும். முதலாவது எங்க தெரியுமா? அல்லாஹ் உயிரை கைப்பற்றக்கூடிய மனக்கு வந்து முதலாவது சொல்லக்கூடிய வசீகத் சிறப்பம்சம் சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார். الذين تتوفاهم الملائكة طيبين سلام عليكم. அல்லாஹ்வுடைய சலாம் முதலாவது யாருடைய சலாம்? அல்லாஹ்வுடைய சலாம். அல்லாஹ்வுடைய சலாத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு இரண்டாவது சொல்லுவாரு, என்னுடைய மலக்கும் அவருடைய சலாம் உங்களுக்கு. எவ்வளவு இன்பமாய்! இது முதலாவது அல்லாஹ் சலாம் சொல்லுவார். இரண்டாவது, ஒரு மனிதனை கபூரில் வைக்கப்பட்டதற்கு பின்னால கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. இரண்டாவது இடம். மூணாவது இடம், அடியான் கபூரிலிருந்து எழுப்பாட்டி மஹ்ஷர் மைதானத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்னால் சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய சலாம். இந்த 3 இடத்துல அடியார்களுக்கு சலாம் கிடைக்கும். உலகத்தில் அல்லாஹ்வுடைய சலாத்தை அடைஞ்சவங்க 2 நபர்கள் தான். ஒன்றுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உலகத்திலே அல்லாஹ்வுடைய சலாத்தை அடைந்தவர்கள். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, உலகத்திலே அல்லாஹ்வுடைய சலாத்தை அடைந்தவர்கள். இந்த 2 பேரும் உலகத்தில் அல்லாஹ்வுடைய சலாத்தை அடைந்தவர்கள். அதனால் அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களுடைய முதலாவது தன்மையை சொல்கிறான், சக்கராத்தில் சிரிக்க தொடங்கினமண்டா சொர்க்கம் போகும் வரைக்கும் சிரிப்புதான். சக்கராத்தில் அழ தொடங்கினமண்டா நரகம் போகும் வரைக்கும் அழுகலாம். கல்யாண மண்டபத்தில் மாப்பிள்ள வீட்டாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, பொன் வீட்டாக்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நிக்காவுடைய வைபவம் இன்று வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் நடக்கப் போகிறது. பொண்டால வீட்டாலையும் வந்துட்டாங்க, மாப்பிள்ள வீட்டாலையும் வந்துட்டாங்க. திருமணம் நடக்கப் போகிறது. அன்பானவர்களே, சந்தோஷமாக இருந்த மஜ்மா, சந்தோஷமாக இருந்த கல்யாண மண்டபம், அதே இடத்துல மாப்பிளுடைய உம்மா அதே இடத்துல மயங்கி விழுந்தா. மயங்கி விழுந்த மையத்தாக மாறிவிட்டா, மையத்தாக மரணித்து விட்டா. இப்ப அதே இடத்துல கல்யாணம் நடக்கும். அன்பானவர்களே, கல்யாணம் நடக்காதே, மையத்துடைய வேலை தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால உலகத்துல ஒரு 10-15 தப்பினால் இல்லை என்றால் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் சந்தோஷமாக இருக்கலாம். சக்கராத்திர சிரிக்க தொடங்கினமண்டா அடியான் சொர்க்கம் போகும் வரைக்கும் சிரிப்புதான். அடியான் அதை புரிந்து கொள்வான். அல்லாஹ் கொடுத்த இன்பத்தை கண்டே, அல்லாஹ் கொடுத்த வெகுமதிகளை கண்டே உள்ளம் புரிந்து கொள்ளும். மூணாவது இன்பம் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான்.
உயர்ந்த சொர்க்கம் ஃபி ஜன்னத்தின் ஆலியா. எப்படியான சொர்க்கம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தார் ஹதீஸ்ல. திருமதியில ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை மாத்திரம் சுற்றி பார்ப்பதற்கு 2000 நாட்கள் எடுக்குமா. சுப்ஹானல்லாஹ், எப்படியான சொர்க்கம்! சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை திறந்தால் 60 மீலா 60 ஆண்டுகள் நறுமணம் வீசும் 22,000 அறைகளை கொண்ட சொர்க்கம். அன்பானவர்களே, 1-2 அறைகள் அல்ல, 22,000 அறைகள். வித்தியாசமாக அல்லாஹ் சொர்க்கத்தை மனிதர்களுக்கு படைத்திருக்கிறான். ஃபி ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. எந்த ஒரு வீணான பேச்சையும் சொர்க்கத்தில கிடையாது. சொர்க்கத்தில ஒரே ஒரு பேச்சு. என்ன பேச்சு தெரியுமா? இல்லா கீலன் சலாமன் சலாமா, இல்லா கீலன் சலாமன் சலாமா. திரும்பும் இடமெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சொர்க்கத்தில் இது மாத்திரம் தான் பேச்சு. உலகத்தில் காலையில் மனிதன் எழுப்பினான், இரவை தூங்கும் வரைக்கும் எவ்வளவோ பேச்சுக்களை காதால கேட்கிறான். அந்த செய்தி, இந்த செய்தி, அங்க இங்க நடந்த, இங்க இங்க நடந்த. அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கத்துல எந்த ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேங்க. வீணான பேச்சு சொர்க்கத்துல கிடையாது. லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா. உன்னுடைய சொர்க்கத்துக்குள்ளேயே நீர் ஊற்றிருக்கிறதே. உபரடியாவுக்கு போக தேவையில்லை, நம்முடைக்கு போக தேவையில்லை. நீர் ஊற்ற பார்க்க அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளேயே நீர் ஊற்ற வச்சிருக்கிறான். தஸ்னீம் என்ற நீர் ஊற்றிருக்கிறது. தஸ்னீம் என்ற நீர் ஊற்றிருக்கிறதே அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள வைத்திருக்கிறான். நீராறு, மதுவாறு, தேனாறு, பாலாறு, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு குடிங்கள். அல்லாஹ் உலகத்துல மதுவை ஹராமாக்கினான், சொர்க்கத்தில் அல்லாஹ் மதுவை ஹலாலாக்கி தருவான். உலகத்துல மதுவை வாயில வச்சா சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரக பெண்களுடைய மாதவிடா இரத்தத்தை குடிக்க தருவார் அல்லாஹ் கியாமத்துல் நாளை. வாயில படைக்கிட கூடாது. அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானா, ஹராமன் ஒதுக்கி வாழுங்க, அல்லாஹ் இன்பத்தை தருவான். அல்லாஹ் சொர்க்கத்துல எல்லாம் தருவான். ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சுருரும் மர்ஃபூவா. கட்டிலாண்டாய் இருந்து கட்டிடுகள். ஃபீஹா சுருரும் மர்ஃபூவா வஅக்வாபும் மர்ஃபூவா. சமையலுக்கு தேவையான அத்தனை தளபாடங்களையும் அல்லாஹ் சொர்க்கத்துல தருவான். நாங்கள் மௌத்தாகிட்ட கண்பாளர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தில் எல்லாத்தையும் வைத்திருக்கிறான். தலையாளிகள் தூங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். அல்லாஹ் கடைசியாக என்ன சொல்கிறான் தெரியுமா? வனமாரிக்கு மஸ்கூஃபா வஸஹாபிக்கு மப்சூஸா. நீங்க நடந்து போகக்கிட்டவாகவே உயர்ந்த கம்பளங்கள், உயர்ந்த காவட்டுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஜனாதிபதிக்கு இருக்கிறாங்க காவட்டி. அந்த காவட்டு அல்லாஹ் யாருக்கு விதிப்பான்? நல்லடியார்களே. அல்லாஹ் காவட்டு எப்படி இருக்கு? அல்லாஹ் கட்டில் எப்படி இருக்கு? அல்லாஹ் தலையாளிகள் எப்படி இருக்கு? கற்பனை செய்ய முடியுமா? சொன்னார்கள் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஃபீமா யர்வி அன் ரப்பி, ஃபீமா யர்வி அன் ரப்பி அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன். நான் என்னுடைய நல்லடியார்கள், முத்தகீன்கள், அல்லாஹ் பயந்து வாழ்ந்தாங்களே, அல்லாஹ் பயந்து வாழ்ந்தாங்க, பயந்து வாழ்ந்தாங்க, அல்லாஹ் காணுடைய வாழ்ந்தாங்க. அதத்துல் இபாதிய ஸாலிஹீன் மாலா ஐனுன் ராத். இந்த கண்ணும் கண்டிடாத, வலா உதுன் சமியத், இந்த காதும் கேட்டிடாத, வலா ஹஸர அலா கல்பி பஸர், இந்த உள்ளத்தாலும் சிந்தனை செய்து பார்க்க முடியாத சொர்க்கத்தை அல்லாஹ் அடியார்களுக்கு தயாரித்து வச்சிருக்கிறார். இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் உதாரணத்தையும் சொல்றார். படிச்சு கொடுத்த ஆசிரியர் பாடத்தை மட்டும் படிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். உதாரணம் சொல்லல, மாணவர்களுக்கு விளங்காது. உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் எப்படியான அறிவாளியாக இருப்பான் அல்லாஹ்.
உலகத்தை படைச்சவன். ஜப்பார் கத்தார் வஹ்ஹாப், அடைக்காத கூடியவன் அவன், உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன். சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு 4 உதாரணம் சொல்றான். கிளிப்புள்ளைக்கு உதாரணம் சொல்றான். தலையை தடாவி 5 வயசு 10 வயசு 15 வயசு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு கூட இந்த உதாரணம் விளங்கும். இந்த உதாரணம் சொல்றான். என்ன உதாரணம்? சொர்க்கத்தையும் படைத்திருக்கிறேன், நரகத்தையும் படைத்திருக்கிறேன், நீ நம்ப வேண்டுமா? இந்த 4 உதாரணத்தை நம்புங்கன்னு சொல்றான். சூரா ஆசியாவுல நிறைய உதாரணங்கள் சொல்வார் குர்ஆன்ல. அல்லாஹ் எங்கெங்க எல்லாம் படைப்பை பத்தி பேசினானோ, சொர்க்கத்தை பத்தி பேசினானோ, மௌத்தை பத்தி பேசினானோ, நரகத்தை பத்தி பேசினானோ, அங்கங்க எல்லாம் அல்லாஹ் உதாரணத்தை சொல்லித்தான் அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் இந்த இடத்துல 4 உதாரணம் சொல்றான். என்ன உதாரணம் தெரியுமா? அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகத்தை எவ்வாறு படைச்சிருக்கிறேன். நீ ஒட்டகத்தை பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்றான். ஒட்டகத்தை பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்றான். அதே ஆடு மாட உதாரணத்தை சொல்லிக்கலாமே, வேற வேற மிருகத்தை உதாரணத்தை சொல்லியிருக்கலாமே. ஏன்னா ஒட்டகத்தை உதாரணம் சொல்றான். ஒட்டகத்தை நான் எவ்வாறு படைச்சேன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களாண்டு அல்லாஹ் ஏன் ஒட்டகத்தை உதாரணம் சொல்ல வேண்டுமான் பாடவர்களே? ஏனென்று சொன்னால் ஒட்டகத்துடைய ஒன்றுமே கழிவில்லாதவை. ஒட்டகத்துடைய சிறுநீராக இருந்தாலும் சரி, ஒட்டகத்துடைய எலும்பாக இருந்தாலும் சரி, ஒட்டகத்துடைய மாமிசமாக இருந்தாலும் சரி, ஒட்டகத்துடைய தோளாக இருந்தாலும் சரி, ஒட்டகத்துடைய எதுவுமே வீசப்படக்கூடிய சாமான் அல்ல. ஒட்டகத்துடைய எல்லாமே பிரயோஜனமானது, எல்லாமே உபயோகிக்கக்கூடியது, எல்லாமே மனிதனுக்கு தேவையானது. அதனால தான் ஒட்டகத்தை சொல்றான். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத், நான் இந்த வானத்தை எவ்வாறு உயர்த்தியிருக்கிறேன் என்பதை நீங்க கொஞ்சம் அண்ணாந்து பார்க்க மாட்டீங்களா? காலையில வானம் ஒரு மாதிரி, பகலையில வானம் ஒரு மாதிரி, மாலையில வானம் ஒரு மாதிரி, இரவையில ஒரு மாதிரி வானம், தஹஜ்ஜத்துல ஒரு மாதிரி. ஒவ்வொரு நேரத்துக்கு இந்த வானம் ஒவ்வொரு மாதிரியாக மாறு. எல்லா வானத்தை பார்க்க மாட்டீங்களா? இந்த வானத்தை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன், நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். வைலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், நான் பெரும் பெரும் மலைகளை படைத்திருக்கிறேன். கல்லு மலைகள் பூமி ஆடாம அசையாம இருப்பதற்கு நான் கல்லு மலைகளை படைத்திருக்கிறேன். மலைகளை பார்க்க மாட்டீங்களா? 4வது உதாரணம் சொல்றான். வைலல் ஆர்லி கைஃப சுதியத், நான் இந்த பூமியை விரித்து வைத்திருக்கிறேன் மனித சமூகம் வாழ்வதற்காக வேண்டி. பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். 4 உதாரணத்தையும் சொல்றான். சொர்க்கத்தை பேசினவன் அல்லாஹ், நரகத்தை எல்லாம் பேசிச்சு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அன்பானவர்களே, உதாரணம் சொல்வதை நோக்கம் என்ன தெரியுமா? நம்ப வேண்டும். இரண்டா உதாரணத்தை சொன்னால்தான் மனிதன் நம்புவான். கபரை பற்றி பேசுகிறான், மௌத்தை பற்றி பேசுகிறான், சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான், நரகத்தை பற்றி பேசுகிறான். இன்னும் சொர்க்கத்துடைய இன்பத்தை அடையணும் என்ற ஆசை உள்ளத்தில் வருகிறது. பெரும் அன்பானவர்களே, இரண்டா சொர்க்கம்தான் ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய பொருத்தம்தான் அடியானுக்கு தேவை. 4 விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிச்சு கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே இரக்கமாக சொல்கிறேன். உங்கள ஒருத்தர் என்ற ரீதியில சொல்கிறேன். சீதேவிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் இந்த 4 விஷயங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. முதலாவது, ஒவ்வொரு நாளைக்கும் குர்ஆன்ல ஒரு பக்கமோ 2 பக்கமோ 3 பக்கமோ என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குர்ஆன கண்ணால பார்த்து ஓதுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன கண்ணால பார்க்கிறது இபாதத், இபாதத்துடைய கூலி சொர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது விடயம்தான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக
ஸலவாத் சொல்வோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என் மீது அதிகம் ஸலவாத் சொல்கிறாரோ அவர் என்னோட சொர்க்கத்தை இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸலவாத் ஓதுவோம். மூணாவது, எங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, பாவம் நடந்தாலும் சரி, பாவம் நடக்காவிட்டாலும் சரி, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 வ அத்தூபு இலைஹ். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், கொஞ்சம் கையும் ஒதுக்கி எங்களுடைய தேவையை ரப்பிடத்துல கையேந்தி கேட்கும் அன்பானவர்கள். கொஞ்சம் டைம் ஒதுக்கி எங்களுடைய தேவைகள், நிறைய தேவைகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்துக்கு போனாங்கண்டா காலையில சூரியன் உதயமாகும் போது கை ஏந்தினாங்கண்டா அவர்களுடைய கையை கீழே விடுவதற்கு சூரியன் மறைந்து போய்விடும். அவ்வளவு கேட்டாங்க. கேட்போம் அன்பானவர்களே, 10-15 நிமிடங்கள் ஒதுக்கி எங்களுடைய தேவைகளை ரப்பிடத்துல கேட்போம். இந்த 4 விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் முடியுமான அளவு செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து, அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து, அல்லாஹ் படைச்ச அந்த சொர்க்கத்தை அடைந்து, சொர்க்கத்துடைய இன்பங்களை அடைந்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் பாவியான அடியார்கள், யா அல்லாஹ் பாவம் செய்த அடியார்கள், யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் தனிமையில பாவம், யா அல்லாஹ் கூட்டாம பாவம், யா அல்லாஹ் பார்த்தது பாவம், யா அல்லாஹ் பேசின பேச்சு பாவம், யா அல்லாஹ் சிந்திச்சது பாவம், யா அல்லாஹ் காதால கேட்டது பாவம், யா அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் மன்னிச்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் தொழில் வாகனம் வெற்றிருந்து பாதுகாத்துடு. யா அல்லாஹ் நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்கள்ல விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ் அந்த விபத்துக்களிலிருந்து எங்களுடைய மனைவிமார்களை, பிள்ளைகளை, குடும்பங்கள் அனைவர்களையும் பாதுகாத்துடு. யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தா. யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தா. யா அல்லாஹ் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாகவே மரணிப்பதற்கு உதவி செய்வாங்க. யா அல்லாஹ் கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாங்க. யா அல்லாஹ் பெற்ற தாய் தந்தையர்களுடைய பாவத்தை மன்னிச்சு கொள்வாயா. யா அல்லாஹ் அவர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கபரை சுருக்கத்தின் பூஞ்சோடையாக மாற்றி விடுவாயாக. நரகத்தின் படுகொலியை விட்டும் பாதுகாத்துடு. யா அல்லாஹ் கடன் இல்லாத மௌத்தை தா. யா அல்லாஹ் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தா. யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தா. யா அல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு முறையாக தொழுகையை விட்டு விடாம யா அல்லாஹ் தொழுகையை தொடர்ச்சியாக தொழுவதற்கு உதவி செய்வாங்க. யா அல்லாஹ் அனைத்து பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக. கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோட என் உயிரை கைப்பற்றி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اما بعد فاني اوصيكم واياي اولا بنفسي بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بارك الله لنا ولكم بالقران ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. بقول الله تعالى: فاستغفر الله فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد
الحمد لله الذي هدانا لهذا ما كنا نهتدي لولا ان هدانا الله، والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله حزب الله، ارسله رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم، وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فاني اوصيكم واياي اولا بنفسي من تقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم عن ابي هريره رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: وعن ابن الخطاب رضي الله عنه، وعن عثمان بن عفان رضي الله عنه، وعن سيدنا علي بن ابي طالب رضي الله عنه، وفاطمه سيده النساء اهل الجنه، عن الحسن والحسين سيدا صباب اهل الجنه، عن هذه الامه. اللهم اغفر العباس ورضه ظاهرة لا تغادر ذنبا. الله 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 في أسراري لا تتخذوا غرضا من بعدي، ومن أحبهم بحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير القرون قرني ثم الذين يدونهم ثم الذين يدونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب دعوات. مولانا يا رب العالمين، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تصبي خلقنا بالنار فانها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان، ولا تجعل في قلوبنا الا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جل يذكركم ويزدكم وذكر الله تعالى اكبر وعز وجل وعظيم واكبر، والله يعلم ما تصنعون. اقيموا الصلاه.